Hi viewers, welcome to தூவல் முனை. நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF and LCM. ஸோ ஆஸ் யூஷுவல் பிஃபோர் கெட் இன் டு தி டாபிக், ஸோ இன்றைக்கான பசில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் தி பசில். ஸோ இது எல்லாமே வந்து மேத் ஸ்டிக்ஸ், இண்டிவிஜுவல் மேத் ஸ்டிக், குச்சி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டிக் மூவ் பண்ணணும், 3 ஸ்கொயர் வரணும். புரிஞ்சுதா? 3 ஸ்டிக் மூவ் பண்ணணும். ஸோ இந்த குட்டி குட்டி ஸ்டிக்கில் நீங்கள் எதை வேணால் மூவ் பண்ணிக்கலாம், ஆனால் 3 கம்ப்ளீட் ஸ்கொயர் வரணும். ஸோ HCF and LCM will come under number system. ஸோ நம்பர் சிஸ்டம்குள்ளே தான் HCF and LCM வரும். ஸோ அதனால நம்பரோட பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஹியர் ஐ ஹவ் மென்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது என்னென்னா, a number which starts from 1 to infinity. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்டிங் நம்பர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்றது என்னன்னா, ஜீரோவோட இன்க்ளூட் பண்ணி வர கவுண்டிங் நம்பர்ஸ். 0 1 2 3 4 5 இது எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் -1 -2 -3 இது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸில் வரும். நெக்ஸ்ட் இஸ் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்றது என்னன்னா, a number which is divisible by 2, that is even number. ஸோ ஈவன் நம்பர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், it is 2 4 6 8 10 எல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா நம்பர் which is not divisible by 2, that is odd number. ஸோ நம்பர்ஸ் ஆர் 1 3 5 7 9 11 எல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து HCF and LCMல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா, a number which is divisible by 1 and itself. ஒரு நம்பர் 1ஆலையும் அந்த நம்பரால் மட்டுமே டிவைட் ஆனால் அது வந்து ப்ரைம் நம்பர். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 23. 23ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 23ஐ 23ஆல் மட்டும்தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும், மித்த எந்த டேபிள்லையுமே 23 வராது. ஓகே, ஸோ அதுதான் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் இஸ் காம்போசிட் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்னா, ப்ரைம் நம்பருக்கு அடுத்து வர எல்லா நம்பருமே வந்து காம்போசிட் நம்பர். அதாவது ப்ரைம் இல்லாத எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர், which is greater than 1. 1 வந்து neither prime nor composite. 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ இங்கே வந்து 1 to 100குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 90 97. ஸோ இந்த நம்பர் எல்லாமே டோட்டலாக 25 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 நம்பர்ஸ் எல்லாமே 1ஆல் மட்டும் டிவைட் ஆகும், அது இல்லாமல் அந்த நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் 37 எடுத்துட்டிங்கன்னா 37ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா த ஒன்லி ஈவன் நம்பர் இஸ் 2. 2 மட்டும்தான் எல்லா ப்ரைம் நம்பர்லேயும் ஒரே ஒரு ஈவன் நம்பர், மித்த எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போது நம்ம LCM HCF பார்க்க போகிறோம். LCM அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மல்டிபிள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 அப்படி எடுத்துக்கிட்டேன்னா 5ஓட மல்டிபிள்ஸ் என்ன, இட் இஸ் 5 10 15 20 25 அப்படி போயிட்டே இருக்கும். அதான் வந்து 5ஓட மல்டிபிள்ஸ். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 எடுத்திருக்கேன்னா 20ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா, இட் இஸ் 2 4 5 10 20. இப்போ இந்த 20ஐ 2ஆல் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும், 10 20 எல்லா நம்பர்லையுமே வந்து இது டிவைட் ஆகும். ஸோ அதான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர். புரியுதா மல்டிபிள் அண்ட் ஃபேக்டருக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ கோப்ரைமும் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ கோப்ரைம் அப்படின்னா என்னென்னா, HCF is always 1. the number HCF is always 1. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 and 3 வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நீங்கள் HCF எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் வரும். அதே மாதிரி 4 5 4க்கும் 5க்கும் HCF எடுத்திங்கன்னா அது வந்து 1. ஸோ அந்த மாதிரி HCF எதுக்கெல்லாம் 1 வருதோ அந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து நான் LCM வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
யூஸ்வலாக நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஒன்று வந்து டிவிஷன் மெத்தட், இன்னொன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர போகிறேன் எல்சிஎம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 12 and 36க்கு எல்சிஎம் எடுக்கலாம் யூஸிங் டிவிஷன் மெத்தட். ஸோ 2 times 2 6 are 12, 2. So இப்போ LCM is 2 into 2 into 3 into 3, that is 36. So 36 தான் வந்து 12 and 36 ஓட LCM. இது வந்து டிவிஷன் மெத்தடில். இது இல்லாமல் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபேக்டர்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரைம் நம்பர் வச்சு ஃபேக்டர் எடுக்க போகிறோம், அதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 12க்கு நம்ம ஃபேக்டர் எடுத்தோன்னா இட் இஸ் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 12 கிடைக்கும்? 4 into 3. இங்கே வந்து 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ அதனால் அதை இன்னும் வந்து நம்ம ஃபேக்டர் எடுக்க போகிறோம். ஸோ 4 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. ஓகே, அடுத்து வந்து 36. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 6 6 are 36. ஸோ 6 into 6. 6 வந்து அகெயின் எப்படி எழுதலாம்? 2 into 3 into 2 into 3. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி எழுதணும்னா இட் இஸ் 2 to the power of 2 into 3. ஏன்னா 2 times 2 இருக்கனால 2 power 2. இங்கேயும் 2 power 2 into 3 power 2. ஏன்னா 2 2 2 3 இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ரைம் ஃபேக்டர். ஸோ ப்ரைம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்மில் என்ன எடுக்கணும் அப்படின்னா we need to take all the numbers with highest power. ஸோ இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 3 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 எடுத்துக்கிறேன் into 3. 2ல் எது வந்து ஹையஸ்ட் நம்பர்? 2 power 2 2 power 2. 2 power 2 தான் வந்து ஹையஸ்ட்டு, ஸோ அதை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 3 power 1 3 power 2 இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் இஸ் 3 power 2. ஸோ இப்போ இங்கே 2 power 2னா இட் இஸ் 4, 3 power 2னா இட் இஸ் 9, 4 9s are 36. So answer is 36. So LCM of 12 and 36 is 36. So இப்போ பார்த்தீங்கன்னா LCM 2 minutesல எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வித்தவுட் யூஸிங் டிவிஷன் மெத்தட் அண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அந்த ரெண்டு மெத்தட் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 and 25. இதுக்கு வந்து எல்சிஎம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு எடுத்துக்கணும். ஸோ பெரிய நம்பர் இஸ் 25. அதுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மீத இருக்க நம்பரால் அந்த நம்பர் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ 25 பெரிய நம்பர், மீத இருக்க நம்பர் வந்து 5 வந்து 25 டிவைட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 25 டிவைட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே எல்சிஎம் இஸ் 25. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 3 நம்பர் இருக்குது, 4 3 12. ஸோ 4 3 12 அப்படில எது வந்து பெரிய நம்பர்? 12 வந்து பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன? மீத இருக்க நம்பரால் 12 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஆல் டிவைட் ஆகுமா 12? 4 3s are 12. இங்கே 3 ஆல் டிவைட் ஆகுமா? 3 4s are 12. ஸோ இதுவும் வந்து டிவைட் ஆகும். ஸோ வந்து எல்சிஎம் இஸ் 12. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெரிய நம்பர் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பெரிய நம்பர், அந்த எடுத்த பெரிய நம்பர் வந்து மீத இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே வந்து 2 4 18. இங்கே வந்து பெரிய நம்பர் வந்து 18. ஸோ 18 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மீத இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 2 9s are 18. 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பரை நம்ம எடுத்திருக்கோமோ அதோட மல்டிபிள்ஸை செக் பண்ணணும். மல்டிபிள்ஸ்னால் என்ன? அந்த டேபிள்ஸ் தான் வந்து மல்டிபிள்ஸ். ஸோ 18 2 டைம்ஸ் என்ன? 18. இதோட மல்டிபிள்ஸ் என்ன? 18 into 2 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 36. ஸோ இந்த 36 வந்து மீத இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 2 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ இங்கே வந்து எல்சிஎம் இஸ் 36. புரியுதா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 3 நம்பர் எடுத்திருக்கேன்.
அதில் எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பர் எடுத்திருக்கேன். அந்த பெரிய நம்பர் வச்சு மீதி இருக்க நம்பர் வந்து டிவிசிபிளான்னு செக் பண்ணுறேன். இங்கே டிவிசிபிள் இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 18ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் என்ன, இட் இஸ் 36. ஸோ அந்த 36 வச்சு நான் செக் பண்ணுறேன். 2ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ அதனால் 36. இன்கேஸ் இது வந்து 36 வந்து டிவைட் ஆகலைன்னா 18ஓட செகண்ட் மல்டிபிள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 18ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட எல்சிஎம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3, 5, 10. ஸோ இங்கே பெரிய நம்பர் இஸ் 10 எடுத்துட்டேன். ஸோ இங்கே 3ஆல் டிவைட் ஆகுமா? 10 ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் 10ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 10ஓட ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் என்ன, இட் இஸ் 20. ஸோ இப்போ 20 செக் பண்ணலாம். 20 டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகாது. 10ஓட செகண்ட் மல்டிபிள் எடுத்துக்கிறேன். இட் இஸ் 30. 10 1s are 10, 10 2s are 20, 10 3s are 30. ஸோ அதான் வந்து 30. ஸோ இப்போ 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ 30 தான் என்னோட எல்சிஎம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்லேயும் அதே மாதிரி தான் டிவிஷன் மெத்தடும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்குது. டிவிஷன் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும், 42 இருக்குன்னா 42 டிவைடட் பை 30. ஸோ டிவைட் பண்ணி ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது நான் வந்து டைம் வேஸ்ட்னால நான் சொல்லித்தரல. நெக்ஸ்ட் இஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எடுக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30, 42. ஸோ 30க்கு ஃபேக்டர் எடுத்திங்கன்னா 3 into 10. ஸோ 10 எப்படி எழுதலாம், 2 into 5. ஸோ 3 into 2 into 5. 42க்கு ஃபேக்டர் இஸ் 2 into 3 into 7. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா we need to take காமன் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே வந்து காமன் ப்ரைம் நம்பர் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன ப்ரைம் நம்பர் இருக்குது, இட் இஸ் 2, 2, 3, 3. அதனால் 2ம் 3யும் எடுத்திருக்கேன் வித் மினிமம் பவர். ஸோ மினிமம் பவரில் இருக்க ப்ரைம் நம்பரை நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே வந்து மினிமம் பவரில் இது எல்லாமே 1 தான், 3 power 1, 2 power 1. ஸோ அதனால் 1, 1 எடுத்திருக்கேன். ஸோ 2 into 3 இஸ் 6. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட HCF இஸ் 6. எல்சிஎம்மில் நம்ம என்ன பார்த்தோம், we need to take all the prime numbers. இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எல்லா ப்ரைம் நம்பரும் எடுக்கணும். அதில் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ இதுக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 and 42க்கு எல்சிஎம்னா எப்படி எழுதுவீங்க, எல்லா ப்ரைம் நம்பர் 2 into 3 into 5 into 7 with highest power. இங்கே எல்லாமே 1 தான். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் இந்த 30 and 42க்கு எல்சிஎம் கிடச்சிடும். ஸோ எல்சிஎம்க்கு take all the prime numbers with maximum power. HCFக்கு take common prime number with minimum power. That is the difference between HCF and LCM. Okay. So HCF எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் 2 minutesல அப்படின்னு பார்க்கலாம், without division and prime factorization method. ஸோ இங்கே 12 and 16க்கு HCF calculate பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம இது ரெண்டு நம்பருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் calculate பண்ணணும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன, 12, 13, 14, 15, 16, 4. ஸோ 4 வந்து 4ஆல் 12 டிவைட் ஆகுமா? ஆகும். 4ஆல் 16 டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ அதனால HCF இஸ் 4. HCFக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னன்னா HCF டிவைட்ஸ் தி கிவன் நம்பர் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ கொடுத்துருக்க நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஹெச்எஃப் வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். அப்படி ஆகலைன்னா நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ராங்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18, 22 இதுக்கு ரெண்டுக்கும் ஹெச்எஃப் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ 18க்கும் 22க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, சேம் 4. ஆனால் இங்கே வந்து 4 வச்சு 18 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப், we need to take the factor for the 4. 4க்கு ஃபேக்டர் எடுக்கணும். இட் இஸ் 2 into 2. ஸோ இந்த ஃபேக்டரில் இருக்க நம்பர் வந்து டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ இங்கே HCF இஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம் 4 to 16. இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 3 நம்பருக்குமே நம்ம செக் பண்ணணும். ஸோ 4 to 16 the difference is 12. 16 to 22 the difference is 6. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 1 to 2, 2 to 3 இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு அந்த நம்பரில் எது வந்து மினிமம் நம்பரோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே 12,
6 எப்படி இல்லை மினிமம் நம்பர் இஸ் 6. ஸோ 6 வந்து டிவைட் ஆகுமா 4ஆல் ஆகாது. ஸோ அதனால 6க்கு நம்ம அகெயின் ஃபேக்டர் எடுக்கணும். 2 3. ஸோ இங்கே 2 இருக்குது 3 இருக்குது. இந்த ரெண்டு ஃபேக்டரையுமே வச்சு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 3 எடுத்துக்கிறேன். 3ஆல் 4 டிவைட் ஆகுமா ஆகாது. ஸோ அதனால் 3 கிடையாது. 2ஆல் டிவைட் ஆகுமா எஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ 4 16 22க்கு HCF இஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் LCM and HCF எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். யூஸிங் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிவிஷன் அண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ டிவிஷன் வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் LCMக்கு என்ன பார்த்தோம், we need to choose all the prime number with maximum power. Okay. HCFக்கு we need to choose the common prime number with minimum power. ஸோ அதான் வந்து HCF and LCMல ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோட டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து நான் கொடுத்த ட்ரிக்குக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அதுக்குரிய டிஃப்ரென்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LCM ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ சூஸ் தி ஹையஸ்ட் நம்பர். இப்போ 4 5 10 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 10 வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ 10 எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செக் தி டிவிசிபிள் பை அதர் நம்பர். ஸோ அந்த 10 வந்து மீத இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். செக் அப்படி டிவைட் ஆகுதுன்னா அதான் வந்து LCM. அப்படி டிவைட் ஆகலை அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதான் வந்து LCM. HCFல என்ன பண்ணோம், கொடுத்துருக்க நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சூஸ் தி மினிமம் நம்பர். அந்த டிஃப்ரென்ஸில் எது வந்து மினிமம் நம்பரோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அகெயின் நம்ம வந்து டிவிசிபிலிட்டி செக் பண்ணணும். அந்த சூஸ் பண்ண நம்பர் வந்து மேலே இருக்க கொடுத்துருக்க எல்லா HCF நம்பரையும் டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். டிவைட் ஆச்சுன்னா அதான் வந்து HCF. டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்து அந்த ஃபேக்டர்ஸை வச்சு டிவைட் பண்ணி செக் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் LCM அண்ட் HCF. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கு எப்படி HCF அண்ட் LCM கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM calculate பண்ணணும் அப்படின்னா LCM of fraction equal to LCM of numerator divided by HCF of denominator. நியூமரேட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே LCM எடுக்கணும், டினாமினேட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே HCF எடுக்கணும். இன்கேஸ் HCF calculate பண்ண சொன்னாங்கன்னா HCF of fraction equal to HCF of numerator divided by LCM of denominator. நியூமரேட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து HCF calculate பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே LCM கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், உங்களுக்கு அதனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து LCMன்றனால மேலே 2 3 6 நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ அதுக்கு LCM எடுத்திருக்கேன். ஸோ LCM டிவைடட் பை HCF ஆஃப் 5 10 25. ஸோ இங்கே நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு செக் பண்ணலாம். ஸோ LCM எப்படி எடுக்கணும், ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய நம்பர்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இங்கே பெரிய நம்பர் இஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும், 6 வந்து மித்த இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 2ஆல் 6 டிவைட் ஆகுமா ஆகும், 3ஆல் 6 டிவைட் ஆகுமா ஆகும். ஸோ இங்கே வந்து LCM இஸ் 6. ஓகே, கீழே HCF பார்க்கலாம். 5 10 25. ஸோ 5 10 25 இதுக்கு வந்து ஷார்ட்கட்டில் எப்படி பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ 5க்கும் 10க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 5, 10க்கும் 25க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 15. ஸோ இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது 5 15. ஸோ இதில் வந்து மினிமம் சூஸ் பண்ணணும். ஸோ மினிமம் நம்பர் இஸ் 5. ஸோ இப்போ இந்த 5 வந்து 5ஆல் டிவைட் ஆகும், 10 வந்து டிவைட் பண்ணும், 25யும் டிவைட் பண்ணும். ஸோ அதனால் ஆன்சர் இஸ் 5. ஸோ LCM இஸ் 6/5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து HCF பார்ப்போம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் HCF ஆஃப் நியூமரேட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து HCF எடுக்கணும். இங்கே 2 3 6 இருக்குது. ஸோ சேம் என்ன கால்குலேட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். 2 to 3 the difference is 1, 3 to 6 the difference is 3. ஸோ இங்கே மினிமம் டிஃப்ரென்ஸ் என்ன 1. ஸோ HCF equal to 1. ஓகே, LCM ஃபர்ஸ்ட் அப்புறம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் வந்து 25. ஸோ 25 வந்து 5ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும், ஆகும். 10ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ஸ்டெப் 2ல டிவைட் ஆகலை அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 25ஓட ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் என்ன 50. ஸோ 50 செக் பண்ணலாம். 5ஆல் டிவைட் ஆகுமா ஆகும், 10ஆல் டிவைட் ஆகுமா ஆகும். ஸோ ஹியர் LCM இஸ் 50. ஸோ ஆன்சர் இஸ் 1/50.
ஸோ இவ்வளோ நேரம் HCF அண்ட் LCM ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான். அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது பசிலுக்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க ஸ்டிக்ஸில் ஏதாவது 3 ஸ்டிக் மூவ் பண்ணணும், 3 கம்ப்ளீட் ஸ்கொயர் வரணும். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் இஸ் ஹியர். 1 2 3. So 3 complete square. Hope you like this puzzle. என்னோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தூவல் முனை அப்படின்ற எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in next video. Thank you.